இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திருப்பூரில் வைத்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ், இப்போ இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய வீடு அலுவலகம் முன்பாக என்ன கள சூழல்? அங்க இந்து முன்னணி அமைப்பினரும் சரி, மக்களும் சரி, அதே போல காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். என்ன விவரம்? திலகவதி, திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு போடப்பட்டு அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்த இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் இன்று அவரது அலுவலகத்தில் இருந்து கிளம்புவதற்காக தயாரானார். அப்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அலுவலகம் முன்பாக குவிக்கப்பட்ட அதே சமயம் அவரது ஆதரவாளர்களும் 500க்கும் மேற்பட்டோர் வந்து குவிஞ்சாங்க. இந்த நிலையில் வெளியே வந்த காடேஸ்வர சுப்பிரமணியத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் அவரது கைதை கண்டிக்கும் விதமாக அவரது ஆதரவாளர்கள் திருப்பூர் தாராபுரம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் அதில் ஆதரவாளர் ஒருவர் தன் மீது பெட்ரோலியம் ஊற்றிக்கொண்டார். அவரை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திய காவல்துறையினர் மீதமுள்ள நபர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து கைது செய்யும் நடவடிக்கையில் தற்சமயம் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது காவல்துறையினருக்கும் இந்து முன்னணி ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் ஒருவராக தற்சமயம் கைது செய்து வாகனத்தில் ஏற்றும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக திருப்பூர் தாராபுரம் சாலையில் தற்சமயம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனை சரி செய்யும் பொருட்டு காவல்துறையினர் மாற்று வழியில் செல்வதற்கான பணிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காடேஸ்வர சுப்பிரமணியம் தற்சமயம் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதலாக அவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திலகவதி, கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காடேஸ்வர சுப்பிரமணியம் இப்ப எங்க வைக்கப்பட்டிருக்கார்? இப்போ காட்சிகள்ல பார்க்கும்போது ஒரு கலைபரமாக காட்சி அளிக்கிறது. நிலைமை கட்டுக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல காவல்துறையினர் இன்னும் போராட்டக்காரர்களோடு போராடிதான் வருகிறார்களா? அலுவலகம் முன்பாக கயிறை கட்டி யாரும் வெளியே செல்லாதவாறு தடுத்து பேரிகார்டுகள் அமைத்து காடேஸ்வர சுப்பிரமணியத்தை கைது செய்த பிறகு அந்த ஆதரவாளர்கள் தடையை மீறி சாலைக்கு வந்துவிட்டனர். இதனால் செய்வதறியாது காவல்துறையினர் அவர்களை தடுப்பதற்காக முற்பட்டும் அவர்களை தள்ளிவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்சமயம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவரை கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இன்னும் மீதம் ஒரு 200க்கும் மேற்பட்டவர் தான் இருக்காங்க. அவங்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்து கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. அப்போது ஆதரவாளர்கள் ஒருவர் தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு இந்த கைது நடவடிக்கைக்கும் காவல்துறையின் நடவடிக்கையும் கண்டித்து பெட்ரோலை ஊத்திக்கிட்டாரு. அப்போ உடனடியாக அருகில் இருந்த காவலர்கள் அவரை அப்புறப்படுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி அவர் விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள காடேஸ்வர சுப்பிரமணியம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரது ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டு அங்குதான் அழைத்து செல்லப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, சுரேஷ், திருப்பூர் தாராபுரம் பிரதான சாலையில அமர்ந்து அவர்கள் தர்ணாவிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்களே, அங்க போக்குவரத்து நிலை எப்படி இருக்கிறது? கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த பகுதியில் போக்குவரத்து தடைபட்டு நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்சமயம் கைது செய்யப்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் அந்த வாகனங்களை வேறு மாற்று வழியில் செல்வதற்கான பணிகளையும் காவல்துறை மேற்கொண்டு வராங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பணி சீரடையும். இதனால் போக்குவரத்து தடைபடாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பல்வேறு இடங்களிலுமே இந்து முன்னணியினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. முன்பாக இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் நாம் அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.